ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சமைக்கவே தெரியாதவங்களும் எப்படி சுவையான காரசாரமான உப்பு உரப்புமான புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இதில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன், கிட்டத்தட்ட முக்காப்படி. அது அடுத்தது 2 எலுமிச்சங்காய் சைஸில் புளியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க போதும். ஸோ அது சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா ஊறிடும். அடுத்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அடுத்து 4 வரமிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம். நிறைய போட்டால் கசப்படுத்துகிறோம் அதனால். அடுத்தது 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 15 மிளகு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு வச்சிடலாம். அரிசி ஊறிடுச்சு, சாதம் வச்சிடலாம். ஸோ இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் நல்லா அடுப்பு கம்மி பண்ணிடுங்க, ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்தா போதுங்க. ரொம்ப தீஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கசப்படிக்கும். அடுத்தது சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் ஜஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, ஒரு மிளகாய், ஒரு அரை மிளகாய் வரமிளகாய் இருந்தாலும் சரி, அதையும் சும்மா போட்டு அப்படியே அந்த ஹீட்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம், போதும். அவ்வளோதான், வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா 2 பரட்டினாவே போதும். அது வாசத்துக்காக வறுத்து போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தூள் இருக்குங்களா, அதை போட்டு வறுத்துக்கலாம். மல்லி இருந்தது, வரக்கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அந்த ஹீட்லேயே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம், இந்த பொடியெல்லாம் இந்த வறுத்ததெல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த சாதம் வெந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். கூடவே இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம சாதம் அப்படியே பொலன்னு நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி, கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி. பாருங்கள், அதுக்குள்ளே புளி ஊறிடுச்சு, கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, அரைச்சோம் இல்லையா அந்த பொடி, எல்லாம் வறுத்ததெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு, கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. பத்தல்னா கூட போட்டுக்கலாம், நம்ம தூளுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறேன் இப்போது. பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிறேன் இதுலேயே. என் தூளுங்கிறதுனால இது தாளிக்கும் போது போட்டால் அது கருகிரும், அதனால நான் இதிலே போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எங்கிட்ட இப்போ கடலெண்ணெய் இருக்குது, கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம பூண்டு போட்டுக்கிறோம். ஸோ பூண்டு போட்டதும் அடுத்தது வரமிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா புளி கரைசல், அதை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் பெருங்காய கட்டி இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். ஸோ இது நம்ம இப்போ இதை கொதிக்க விடணும். நம்ம அந்த பொடியெலாம் வறுத்தம் இல்லையா, அந்த பொருட்களில் இன்க்ரீடியன்ஸ்லாம், அது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடே பயங்கரமாக மணக்குங்க. ஸோ இப்போ இந்த புளிக்காய்ச்சல் கொதிக்கிறப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து வீடெல்லாம் மணக்கும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சிருச்சு. ஸோ இது கொதிக்க கொதிக்க வீடு வெளியில் எல்லா வீட்டுக்குமே இந்த மணம் போகும். ஸோ
ஸோ அந்தளவுக்கு டெம்ப்ட் பண்ணும், ஆக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு டெம்ப்ட் பண்ணும். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு பதம் வருங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு இருக்குது. ஸோ நல்லா கொதிக்க விட்டோம்னா வாசமும் வரும், வெந்து போன வாசமும் வரும், ராஸ்மல்லாம் போய் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு அந்த பதம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பதத்தில் தான் நம்ம இதை ஆஃப் பண்ணணும். பாருங்கன்னா ரொம்பவும் கெட்டியாகவும் விடக்கூடாது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சு செம்மையாக இருக்குங்க. நல்லெண்ணெயில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். அதில் தான் செய்வாங்களே ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம அது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து ஆல்ரெடி சாதம் வந்து ஆற வச்சுருக்குறோம். ஸோ அதில் போட்டு அதில் எடுத்து ஊற்றி நம்ம வந்து கிளறிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஏன் வந்து எண்ணெய் ஊற்றினேன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரைஸு ஒட்டாது, நல்லா பொல பொலன்னு உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த காய்ச்சல் எடுத்து ஊற்றி நீங்கள் கிளறப்போ ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி ஊற்றுங்க, கிளறுங்க. அதுக்கப்புறம் பத்தலைங்கிறப்ப அடுத்த கரண்டி ஊற்றி கிளறுங்க. இங்கே நாங்கள் 4 பேருங்க, 4 பேர்த்துக்கு நான் இதில் 2 டம்ளர் போட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரைஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. கலர்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. செம்ம டேஸ்டான புளி சாதம் ரெடிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா கடல சட்னி செய்வேன், சூப்பராக இருக்கும். தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இன்னொன்று பருப்பு சாம்பார் இருந்ததுனாவும் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் 3மே நல்லாயிருக்கும். வெறும் சாதமாகவும் செம்மையாக இருக்கும், வெறும் புளி சாதமும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எங்கேயோ லாங் ட்ராவல் போகிறோம், வேறு ஏதாவது ஊருக்கு போகிறோம், பிக்னிக் போகிறோம், டூர் போகிறோம், கோயில்களுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டு போகாது. அது மதிய டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ 4 நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளி சாதம் ரெடி. கார சாரமான உப்பு உரப்புமான புளி சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.